கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூய்மையான இந்த மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை அல்லாஹும் அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நமக்கு கற்றுத்தந்தார்களோ அதே நிலையில் இந்த மார்க்க சட்டங்களை அறிந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய இறை நேசர்களாக அல்லாஹ் நாம் அனைவருக்கும் அருள் புரிவானார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல. மாறாக எந்த மனித சமுதாயத்தோடு நாம் வாழ்கின்றோமோ அந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய சில கடமைகளையும் பொறுப்புகளையும் அல்லாஹ் மார்க்க சட்டமாக சொல்லி காட்டுகின்றதை பார்க்கின்றோம். எந்த அளவிற்கு என்றால் தொழுகை என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த வணக்கத்தோடு இணைத்து சமுதாய மக்களுக்கும் குரல் கொடுங்கள், அவர்களுக்கும் உதவி செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாகத்தான் அல்லாஹ் அமைத்திருப்பதாக திருமறை குர்ஆனுடைய வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அகீமுஸ் ஸலாத் வ ஆத்து ஸகாத், தொழுகுங்கள், நீங்கள் ஜகாத்தை கொடுங்கள் என்று தொழுகையோடு இணைத்து அல்லாஹு தாலா ஏழை எளிய மக்களுடைய அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று திருமறை குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றதை பார்க்கின்றோம். இப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஏனைய மதங்களைப் போல அல்லாமல் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளோடு பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் உதவி செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்க சட்டமாகத்தான் அல்லாஹ் இந்த குர்ஆனிலே சுட்டி காட்டுகின்றதை பார்க்கின்றோம். எந்த அளவிற்கு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாகுவதற்கு முன்னால் அவருடைய 25வது வயதில் இளமையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த பாதிப்பை ஏற்று அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை பிற்காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதருடைய 25வது வயதில் அவர் நபியாக ஆக்கப்படவில்லை. நபிண்டா என்னான்னு தெரியாது, மார்க்கம்டா என்னான்னு தெரியாது, அல்லாண்டா என்னான்னு தெரியாது, எதுவுமே தெரியாத ஒரு காலகட்டத்தில் எந்த வணக்க வழிபாடு கூட அவர் செய்ய கிடையாது. 40 வயசுக்கு பிறகு தான் அவருக்கு தொழுகை எல்லாம் கடமையாச்சு. தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு எல்லாமே. அப்போ 25 வயசில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையோ நோன்பு ஹஜ்ஜு போன்ற எந்த காரியத்தையும் செய்யலை, எதுவும் தெரியாது. ஆனால் அந்த காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உள்ளத்தில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வை அல்லாஹ் ஏற்படுத்தி தன்னுடைய 25வது வயசிலேயே ரசூல்லா ஒரு அமைப்பை உருவாக்கி அதிலே சில இளைஞர்களை வைத்து மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை நபிகள் நாயகம் அவர்கள் பிற்காலகட்டத்தில் சொல்லி காண்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றால் முதல் வஹி வருது 40வது வயசில். வஹி வந்த உடனே பயந்துட்டு ரசூல்லா வீட்டுக்கு தான் ஓடி வர்றாங்க. அப்போ ஹதீஸா நாயகி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். ஏன் கைவிட மாட்டான் தெரியுமா? நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறீங்க, கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கின்றீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த உதவி மனப்பான்மை, பாதிக்கப்பட்டவர்களுடைய பாதிப்புக்காக குரல் கொடுத்த அதை கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் சுட்டி காமிச்சு அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று சொன்ன செய்தியை நம்ம பார்க்குறோண்டா. இப்போ மார்க்கத்தில் மிக முக்கியமாகத்தான் பாதிப்பு எந்த ரூபத்தில் யாருக்கு வந்தாலும் அதற்காக களத்திலே இறங்கக்கூடியவன் மூமினாக இருக்க வேண்டும் என்ற அவனுடைய இரத்தத்திலே அல்லாஹு தாலா அதை எழுதி வைத்திருப்பதை பார்க்கின்றோம். இந்த ஜக்காத்துங்கிற கடமை இருக்குது பாருங்கள். 5 கடமை இஸ்லாம் என்றால் 5 கடமை. ஃபஸ்ட்டு அல்லாஹ் சம்பந்தப்பட்ட கலிமா, தொழுக,
நோன்பு, அதுக்கப்புறம் ஜக்காத்து, அதுக்கப்புறம் ஹஜ்ஜு. அப்போ 4 கடமையும் அல்லாஹ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அல்லாஹ்வுக்காக வணக்க வழிபாடு, நோம்பாகட்டும், தொழுகையாகட்டும், கலிமாவாகட்டும், ஹஜ்ஜாகட்டும். இஸ்லாத்துடைய கடமைகள் ஒரு கடமையை அல்லாஹு தஆலா ஏழை எளிய மக்களுக்காக அல்லாஹ் கொடுப்பதாக நாம் அறிகின்றோம் என்றால், இப்போ அந்த அளவிற்கு மார்க்கத்தில் உதவி செய்வது, தர்மம் செய்வது என்று உச்சகட்டத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதனால்தான் ஜக்காத்தை சொல்லும்போது 2.5%, 1 லட்ச ரூபா உங்கள்கிட்ட இருக்கா, 22,500 உன் காசே கிடையாது. அது நீ சாப்பிடக்கூடாது, மனைவிக்கு கொடுக்கக்கூடாது, உன் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது. அது முழுக்க முழுக்க ஏழைகளுக்குரியது. ஏழைகள் தான் சாப்பிட வேண்டும். அது உனக்கு ஹராம் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தை பார்க்கணும். நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் என்னைக்கா ஒரு நாள் ஜக்காத்து கொடுக்குமா ரசூலுல்லாஹ் சொல்லலை, அல்லாஹ்வும் சொல்லலை. இன்னைக்கு எனக்கு 1 லட்ச ரூபா கிடைக்குதா, 2,500 ரூபா ஒரு ஏழை வருகின்றான், பாதிக்கப்பட்டவன் வருகின்றான் என்றால் அது சேமித்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடனடியாக அவனுக்கு கொடுத்து விடு. இப்போ அந்த அளவுக்கு ஏழைகளுடைய விஷயத்தில் இஸ்லாம் கண்ணுங்கருத்துமாக மிக முக்கியமாக சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். 2 பெருநாள் அல்லாஹ் தந்தானா இல்லையா? ஏனைய மதங்களில் பெருநாள் தான் எப்படி இருக்கும்? ஆடுவான், பாடுவான், கூத்தடிப்பான். இயேசுநாதர் பிறந்ததுக்காக பெருநாள், இந்து மதத்தில் ஒருத்தன் செத்ததுக்காக பெருநாள். இதுதான் பெருநாளுடைய அளவுகோல், பெருநாளுடைய நிகழ்வுகள். 2 பெருநாள் அல்லாஹ் தந்தான. 2 பெருநாளும் உன்னிப்பாக கவனிங்க. அல்லாவும் ஏழைகளும் சேர்ந்து தான் அந்த பெருநாளில் வருது. அல்லாஹ் அந்த பெருநாளில் ஏழைகளை விடலையே, பாதிக்கப்பட்டவன் அல்லாஹ் விடலையே, தன்னோடு சேர்த்து தான் சொல்லி காமிக்கின்றான். ரமலான 30 நோன்பு வைக்கிறோம், அல்லாவுக்கு தான் வைக்கிறோம், அல்லாவுக்காக தொழுகிறோம். எல்லாமே அல்லாவுக்காக செஞ்சாலும் கூட அந்த நோம்பில் சில குறைகள் இருந்தால், சில பாதிப்புகள் இருந்தால், பொய் சொல்லி இருந்தால், புறம் பேசி இருந்தால், திட்டி இருந்தால் நோன்பினுடைய நன்மை போயிடும். அதுக்கு அல்லாஹ் ரமலான் முடிஞ்ச பிறகு அதுக்கு இன்னொரு நோன்பு வைன்னு அல்லாஹ் சொல்லலை. ரமலானுடைய கட்டத்தில் பெருநாள் அன்றைக்கு ஃபித்ர் சதகாவை கொடுங்க, அது ஏழைகளுக்கு கொடுங்க. அல்லாஹ்வுக்கு கொடுக்கணும் கூட சொல்ல கிடையாது, அது ஏழைகள் சம்பந்தப்பட்டது. நீ ஏழைகளுக்கு அந்த காசை கொடுத்தாண்டா, அவனுடைய வயிறு ரெம்புச்சுண்டா, நீ நோம்பில் செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் நான் பரிகாரமாக ஆக்கி அந்த நோன்பினுடைய கூலியை முழுமையாக உனக்கு தருவேன். எப்படி அல்லாஹ் இணைச்சு சொல்லி காமிக்கின்றான் பாருங்க. அடுத்த பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள். ஹஜ்ஜு பெருநாள் அரஃபால நோன்பு வைக்கிறது அல்லாஹ்வுக்கு. இஸ்மாயில் நபியும் அந்த இப்ராஹிம் நபி செய்த தியாகத்துக்காக அன்றைக்கு நம்ம பெருநாளை கொண்டாடுறோம். ஆடு மாடுகளை அறுக்கிறோம், பெருநாளில் தொழுகிறோம், எல்லாமே சரி. அந்த ஆடு மாடுகளுடைய அறுக்கக்கூடிய கறிகளை அல்லாஹ் சொல்லும் பொழுது வலாக்கின் எனாலும் தக்குவாம் இருக்கும். அல்லாஹ்வுக்குடைய கறியோ ரத்தமோ மாமிசமோ தேவையில்லை, ஏழைகளுக்கு கூட நீயும் சாப்பிடு. ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்கிறாங்க, ஆடு மாடுகளே என்னுடைய எலும்புகள் ஏழைகளுக்குரியது, தோளுகளை நீ கூலிக்காக காசை கொடுத்துடாத, அதை ஏழைக்கு கொடு. அதனுடைய கயிறு, அதனுடைய மாட்டுசான் எல்லாமே ஏழைகளுக்குரியது என்று 2 பெருநாளையும் அல்லாஹு தாலா முழுக்க முழுக்க அல்லாஹ்வும் அதில் இருக்கிறான். ஏழைகளுடைய அந்த கண்ணீரும் அதில் இருப்பதாக இஸ்லாமிய மார்க்கம் சுட்டி காட்டுகின்றதை பார்க்குறோண்டா. எந்த ஒரு மதத்திலும் மார்க்கத்திலும் இப்படி ஏழைகள் விஷயத்தில் இறைவனோடு சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை நம்ம பார்க்க முடியாது. பள்ளிவாசல் இருக்கா இல்லையா? இந்த மெம்பரில் நின்று யாரை பற்றி பேசுகிறோம்? அல்லாஹ்வை பேசுகிறோம், ரசூலை பேசுகிறோம், மறுமையை பேசுகிறோம், நரகத்தை பேசுகிறோம். இந்த மெம்பரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காகவே ஜும்மா அல்லாத நாளில் பயன்படுத்தினாங்களா இல்லையா? ஒரு கூட்டம் வருது, முளரென்று கூட்டம், கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸு, வாடி போன மூஞ்சி, தலையெல்லாம் பரட்டையாக இருக்குது. ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்ல சொல்கிறாங்க. பாங்கு சொல்லி முடிஞ்ச உடனே தொழுகை ஆரம்பிக்கப்படுது. தொழுகை முடிஞ்ச உடனேயே வெள்ளிக்கிழமை அல்ல, ஜும்மா இல்லை, 2 இல்லாத ஒரு நேரத்தில், அது மத்தியான தொழுகை கூட கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் போயிடுவாங்கங்கிறதுக்காக டக்குனு மிம்பர் படியில் ஏறுறாங்க, அல்லாஹ்வுடைய வசனத்தை போடுறாங்க, நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்கிறாங்க. குவியலாக கொட்டுது. சாப்பாடு ஒரு பக்கம், துணிமணி ஒரு பக்கம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா மேடையை, இந்த மேடையை கூட ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காக பயன்படுத்தி இருக்கின்றதை பார்க்கின்றோம்.
அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை இன்னைக்கு வேண்டுமானால் பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் தொழுகைக்குன்னு வச்சிருக்கிறாங்க. மதரசா நடத்துவதற்கு பள்ளிவாசல். ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் எப்படி இருந்துச்சு? தொழுகைக்கும் இருந்துச்சு, மக்களுக்கு மார்க்கத்தை சொல்வதற்கும் இருந்துச்சு. ஏழை எளிய மக்களுடைய ஜக்காத்து பொருளை பாதுகாக்கக்கூடிய குவியலாக சேர்த்து வைக்கக்கூடிய கிடங்காவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் வச்சாங்களே. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் அல்லாஹ்வை வணங்குவதற்கும் தொழுகைக்கும் மட்டுமல்ல. ஒருத்தன் பசியோடு வர்றான், ஒருத்தன் வீட்டுக்கு போய் கேட்டாண்டா அவனை பிச்சைக்காரன் துரத்தி விடுவாங்க. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை துரத்தி விட முடியாது. அதனால தான் அபூ ஹுரைரா போன்ற நபி தோழர்கள் அடுத்தவங்கள வீட்டில் போய் கையேந்தல, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு குர்ஆனுடைய வசனத்தை வச்சு தர்மம் கேட்டாங்களே. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. எந்த கண்டிஷனில் வர்றாங்க? 2-3 நாள் ஆச்சு சாப்பிட்டு, வயிறு முதுகும் ஒட்டி போச்சு. சரி, பள்ளிவாசலில் போனால் யாராவது நம்ம பிரச்சனைக்கு தீர்வு தருவாங்களா? எதை ஆதாரமாக வைக்கிறாங்க? திருமறை குர்ஆனுடைய வசனம், யதீமூன தஅமால் ஹுப்பிஹி வ மிஸ்கீனம் யதீமு வஷீரா. இந்த வசனம் என்ன சொல்றது தெரியுமா? அல்லாஹ்வுடைய நேசத்தின் காரணமாக அல்லாஹ்வின் மீது எவன் அன்பையும் பாசத்தையும் நேசம் வைக்கிறானோ அவர்கள் செய்ய வேண்டும். என்னத்தை செய்யணும்? ஏழைகளுக்கு கொடுங்க, வழிப்போக்கர்களுக்கு கொடுங்க, பசியோடு இருப்பவர்களுக்கும் உணவு கொடுங்கள். இந்த வசனம் சொல்லு. இதை எடுத்துட்டு நான் பள்ளிவாசலுக்கு வந்தேன். தொழுகை முடிஞ்ச முதல்ல அபூபக்கர்ட்ட கேட்டேன், வசனத்துக்கு விளக்கம் சொல்லிட்டு போயிட்டாரு. உமர்கிட்ட கேட்டேன், அவரும் விளக்கம் சொல்லிட்டு போயிட்டாரு. கடைசியில் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய முகத்தையும் என்னுடைய உடலையும் பார்த்து வீட்டில் போய் எனக்கு உணவு கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய ஒரு குர்ஆனுடைய வசனத்தை வச்சு கேட்குறாங்க. அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். எப்படி வசனத்தை வச்சு கேளுங்கிற அளவுக்கு வசனம் இருக்கா இல்லையா? எவ்வளோ அழகா அல்லாஹ் சொல்கிறோம். உண்மையிலே உங்களுக்கு அல்லாஹ்வின் மீது ஈமானு, அன்பு, பாசம் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? உதீமோன தாமா உப்பிஹி மிஸ்கீனம் யதீமு வஷீரா. பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுங்கள், பாதிக்கப்பட்டவனுக்கு உணவு கொடுங்கள், கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அல்லாஹ் தன்னோடு இணைத்து ஏழைகளுக்கு சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனம் 1-2 இல்லை, நிறைய இடத்தில் இருக்குகின்றதை பார்க்கணும். இப்போ ஏழைகளுக்கு உதவி செய்வது சர்வசாதாரணமான ஒரு நிலையாக கருத முடியாது. அதனால பாருங்க, ஒருத்தர் நன்மை செய்கிறான், எந்த நன்மையாக இருந்தாலும் அதுக்கு எத்தனை மடங்கு நன்மை? 10 மடங்கு நன்மை. நீங்கள் தொழுதாலும் 10, குர்ஆன் ஓதினாலும் 10, குர்ஆன் ஓதினா ஒரு எழுத்துக்கு 10, நோன்பு வச்சாலும் 10, எதை செஞ்சாலும் 1க்கு 10 நன்மை. ஆனால் ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறோம், ஏழைகளுக்கு தர்மம் செய்கிறோமே, அதுக்கு எவ்வளவு மடங்கு நன்மை தெரியுமா? திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். சூரத்துல் பக்ராவில் ஒரு ஏழைக்கு நீ தர்மம் செஞ்சா 700 மடங்கு என்ற குர்ஆனுடைய வசனத்தை பார்க்குறோம். தொழுதா 10, நோன்பு வச்சா 10, அல்லாஹ் சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் ஒருத்தர் செய்கிறான், அதுக்கு 10. ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கிறான், ஏழைக்கு தர்மம் செய்கிறான், ஏழையினுடைய பிரச்சனையை தீர்க்கிறான், பாதிக்கப்பட்டவனுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுத்து களத்திலே இறங்குகின்றான் என்றால் அதற்கு நீ 1 செஞ்சண்டா 700 மடங்கு நன்மை என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இதுக்கு ஈக்குவல் தொழுகைக்கு கூட கிடையாது, நோம்புக்கு கூட இல்லை, ஏனைய தர்மங்களுக்கு இல்லை. அப்ப அல்லாஹ் தூண்டத்தானே செய்கிறான், இதை செய்யி, இதுக்கு அதிகமான நன்மையை நான் தருகின்றேன். 1 ரூபா கொடுத்தியா 700 ரூபா கொடுத்த மாதிரி, 10 ரூபா கொடுத்தியா 7000 ரூபா கொடுத்த மாதிரி பல மடங்கு அல்லாஹு தஆலா அள்ளி தருவதாக திருமறை குர்ஆனுடைய அந்த வசனம் சுட்டு காட்டுவதனுடைய அடிப்படை என்ன? இந்த சிந்தனைக்கு மக்கள் வர வேண்டும். முஃமின்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிலைக்கு வர வேண்டும். நம்ம ஹிஜ்ரத்துன்னு சொல்கிறோமா இல்லையா? ஹிஜ்ரத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேத்துக்கு விளக்கமே தெரியாது. ஹிஜ்ரத்து சில பேர் நினைக்கிறான் ஹிஜ்ரத்துங்கிறது ரசூலுல்லாஹ் பிறந்த ஆண்டுன்னு நினைக்கிறான். ஹிஜ்ரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? எதுக்கு கல்யாண பத்திரிகை ஹிஜ்ரத் போடுறான்? என்னடா விளக்கண்ட பெப்பர் பேன் மொழிப்பான். அதனுடைய அர்த்தம் என்ன? எதுக்கு ஹிஜ்ரத்து? ஹிஜ்ரத்தினுடைய தன்மை என்ன? ஹிஜ்ரத்திலிருந்து பெறக்கூடிய பாடம் படிப்பினை என்ன? நிறைய பேருக்கு தெரியாது. மக்கால அல்லாஹ்வை வணங்க முடியலைங்கிறதுக்காக மதீனாவுக்கு ஓடுறாங்க, அங்கே போய் தஞ்சம் வாங்குறாங்க. அதுதானே ஹிஜ்ரத்.
இந்த ஹிஜ்ரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பேற்பட்ட ஒரு சமூக புரட்சியை செஞ்சு வைக்கிறாங்க. உலகத்தில் எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டாலும், எங்கெல்லாம் மக்கள் சோத்துக்காக பசிக்காக மக்கள் கஷ்டப்பட்டாலும், ஹிஜ்ரத் தான் உங்களுடைய வாழ்க்கையில பெற வேண்டிய மிகப்பெரிய பாடம் படிப்பு. மதீனாவுக்கு போறாங்க, போன உடனேயே வந்தவங்கள்ட்ட காசு கிடையாது, பணம் கிடையாது, உடுத்தின துணியோடு வர்றாங்க, பசியோடு வர்றாங்க, எந்த வசதி வாய்ப்பு கிடையாது, வீடு கிடையாது, மனைவி கிடையாது, மக்கள் கிடையாது, ஒரு அனாதிகளாக வர்றாங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவில் நல்ல வசதியானவர்கள், வீடு இருக்கு, காடு இருக்கு, தோட்டம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவங்களை கொண்டு வந்து இவங்களை சகோதரர்கள் ஆகி வச்சாங்க. நீ என்ன சாப்பிட்றியோ அந்த சாப்பாட்டை இவனுக்கு கொடு, நீ உடுத்துற துணி அவனுக்கு கொடு. உலக வரலாற்றில் இப்பேற்பட்ட ஒரு சகோதரத்துவத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. ஹிஜ்ரத் பெறக்கூடிய பாடம் என்ன? நான் வசதியானவன், உனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, என்னுடைய உணவை உனக்கு தர்ற. அது எப்படி தந்தாங்க தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அவர்களுக்கு அதிகமான தேவை இருக்கும், அவனுக்கே பசியோடு இருப்பான். அந்த சாப்பாடை தூக்கி முஹாஜிரீன்களுக்கு கொடுத்து விட்டு இவர்கள் பசியோடு இருந்தார்கள். இதுதான் ஹிஜ்ரத் தரக்கூடிய பாடம் படிப்பு. எப்பேற்பட்ட ஒரு தர்ம சிந்தனையை! முஹாஜிர்கள் யாரு, அன்சாரிகள் யார்? இவங்களுடைய முஹாஜிர்களுடைய பழக்கம் பேச்சு நடவடிக்கை சொந்த பந்தம் எல்லாம் மக்காவோடு முடிஞ்சு போச்சு. மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகள் அவங்களுடைய பழக்கம் பேச்சு உடை எல்லாமே மதீனாவோட ரெண்டு விதமா இருக்குது. சேர்த்தி வச்சாங்களே, இவங்க பசியோடு இருந்த அந்த உணவை கொடுத்து அதிலே ஒரு மகிழ்ச்சி அடைந்தார்களே. அப்ப தர்ம சிந்தனை அல்லாஹு தஆலா எப்படி ஏற்படுத்துகின்றான் என்று பாருங்க. ஒரு வசனம் இறங்குதுங்க, சஹாபாக்கள் காலகட்டத்தில் ஒரு வசனம் இறங்குது. எப்பேற்பட்ட வசனம்? நீங்க தர்மம் செய்து அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறக்கூடாதா? அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற வேண்டும் என்றால் நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் என்று ஒரு வசனம் இறங்குது. வசதியான சஹாபாக்கள் எல்லாம் அள்ளி கொடுக்குறாங்க. வசதியானவங்க ஏழைகள் கொடுத்துட்டே இருக்காங்க. சில ஏழைகள் பார்க்குறாங்க, இந்த வசனத்தில் அல்லாஹ்வுடைய நேசத்தில் நம்ம பெற முடியலையே, என்ன செய்யறதுன்னு அவர்களுக்கு அன்றாடம் அவங்க போனாதான் அவங்களுடைய வயிறு ரொம்பும். அவர்கள் காட்டுக்கு போய் விறகு வெட்டி அதில் கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை எடுத்துட்டு வர்றாங்க. அந்த பொருளாதாரம் என்பது அவர்களுக்கே அன்னைக்கு தேவை. அவங்க வீட்டில் அடுப்பு எரியணும்னா அந்த காசு அவங்களுக்கு தேவை. அதை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்து இதை தர்மம் செய்யுங்கள், அந்த பட்டியலில் நாங்களும் இடம் பெறணும். நான் பசியோடு தான் இருக்கிறேன், அந்த காசு எனக்கு, என் மனைவிக்கு, என்னுடைய குழந்தைகளுக்கு தேவைதான். இருந்தாலும் இந்த வசனம் என்ன சொல்லுது? அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கக்கூடாதா? அந்த இடத்துல நானும் இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த தர்ம சிந்தனை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றானா? அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு சொர்க்கத்தில் பல வாசல் இருக்கு. தொழுகையாளியா அவன் ஒரு வாசலில் போவான், நோன்பாளியா ரையானுங்கிற வாசலில் போவான், ஷஹீது செஞ்சவனா ஜிஹாது செஞ்சவனா அவன் ஒரு வாசலில் போவான். அந்த பட்டியலில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தர்மம் செய்தவர்களும் சதக்கா என்ற வாசல் வழியாக மறுமையிலே சொர்க்கம் செல்லுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே. அல்லாஹ் எதோடு இணைக்கிறான்? தொழுகை யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. ஜிஹாத் யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. நோன்பு யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. இது மூன்று அல்லாஹ்வுக்கு. அதனால அல்லாஹ் 3 ரோட்டை போட்டு இந்த வழியில் சொர்க்கத்துக்கு போங்கிறான். தர்மம் யாருக்கு? சதக்கா யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வை கேட்டா இல்ல, அட ஏழைகளுக்கு நீ காசு கொடு, பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்ய, உனக்கு ஒரு தனி வாசல், அந்த வாசல்ல நீ சொர்க்கத்துக்கு போகலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்கன்னா, இந்த இலகிய குணமுடையவர்களாகத்தான் மூமின்கள் இருக்கிறோம். இன்னைக்கு எங்க பாதிப்பு வந்தாலும், எந்த இடத்துல பசியோடு இருந்தாலும் நமக்கு இயற்கையாகவே அந்த உணர்வு வருவதற்கு அடிப்படை காரணம் என்ன? சின்ன வயசுல நம்ம அத்தா அம்மா சொல்லி வளர்த்துனாங்களா? இல்லை. இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம், அல்லாஹ்வுடைய குர்ஆன் வேதத்தை ஏற்றுக்கொண்டோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வழிமுறை ஏற்றுக்கொண்டோம். இயற்கையாகவே நம்முடைய உடம்போடு உள்ளத்தோடு அந்த சிந்தனை ஏற்பட்டு விட்டது.
அதனால எங்க பாதிப்பு வந்தாலும் முதல்ல களத்தில் இறங்குவது இந்த கொள்கைவாதிகளாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தானே. சஹாபாக்களுடைய உள்ளத்திலே ஊறித்தாங்க இருந்துச்சு. ஒரு நபித்தோழர் வர்றார், அல்லாஹ்வின் தூதரை வியாபாரத்துக்கு போயிருக்கக்கூடிய நேரத்தில் எங்கள் அம்மா மௌத்தா போயிட்டாங்க, எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு நன்மையை செய்யணும், அந்த நன்மை இருக்கிறதே ஹையஸ்டாக இருக்கணும், இருக்கிறத உச்சகட்டத்தில் இருக்கும் அந்த நன்மை, அதுக்கு மேலேயே இருக்கக்கூடாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருப்பாங்க? அல்லாஹ்வுக்கு ஒரு பள்ளிவாசல் கட்டி கொடு, அல்ல நிறைய பேருக்கு குர்ஆனை வாங்கி கொடு, நிறைய பேருக்கு தாவா பணியை செய்ய, எதை சொன்னாங்களா? இல்லை, மக்கள் பயன்படக்கூடிய அடிப்படையில் ஒரு கிணறு வெட்டு, அதில் ஏழைகள், வசதியானவன், வசதி இல்லாதவனெல்லாம் காலங்காலமாக அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறான், பயன்படுத்துகின்றான் என்றால் உங்கள் அம்மாவுக்கு சதகத்துல் ஜாரியா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காங்க. அல்லாஹ் தனக்கு ஒரு பள்ளிவாசலை கட்டித்தர்ற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கலாம் இல்லை? அல்லாஹ் சம்பந்தப்பட்ட எதுவும் இதில் வரல. ஏழைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தான் நபிகள் நாயகம் அவர்கள் வைக்கின்றார்கள் என்றால் இந்த அர்ப்பணிப்பு தான் நம்முடைய உள்ளத்தில் வரணும். அதுல இன்னொரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? இது போன்ற இந்த பணியை ஒருத்தவன் களத்தில் இறங்கி மக்களுக்கு ஒருத்தவன் உதவி செய்யறான்டா இஸ்லாத்தின் மீது இருக்கக்கூடிய களங்கமும் போகும், இஸ்லாம் உயர்ந்த ஒரு இடத்துல வருமா இல்லையா? இப்போ வயநாட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நிறைய பேர் பாதிப்பு வந்துச்சு. இதே மாதிரி ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் காஷ்மீரில் இதே மாதிரி வெள்ளப்பெருக்கு கடுமையா, இது மாதிரி 10 மடங்கு நிறைய ஊரெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, பல கோடி ரூபா சேதம். அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் சங்கிகளுடைய உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய காஷ்மீர் பண்டிட்டுகள் அவங்க சில பேர் 100க்கும் மேற்பட்ட மக்கள் தண்ணியில் பாதிக்கப்படுறாங்க. எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னா, அவனுடைய கோயிலெல்லாம் தண்ணி வந்து கோயிலுடைய கருவறைக்கு மேலே நின்றுட்டு கத்துறாங்க. இதுவரைக்கும் தண்ணி தன்னுடைய குழந்தைகளை எல்லாம் தலையில தூக்கி வச்சுக்கிட்டான். பெண்கள் எல்லாம் மூச்சு முட்டக்கூடிய அளவிற்கு உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு கடைசி தருணம். இந்திய ராணுவம் வரல, அன்னைக்கு மோடி ஆட்சி தான் இருந்து, எந்த சங்கிகளும் அன்னைக்கு வரல. அந்த நேரத்தில் உதவி செய்தது இதை கேள்விப்பட்ட ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்மணி உடனடியாக இஸ்லாமிய ஜமாத்தில் சொல்றாப்படி, காஷ்மீர் விடுதலை முன்னணி, காஷ்மீர் விடுதலைக்காக பாடுபடக்கூடிய இயக்கங்களிலே ஒரு இயக்கம் யாசின் மாலிக் என்று சொல்லக்கூடியவருடைய தலைமையில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அவங்க கேள்விப்பட்ட உடனே அந்த ஜமாத்துக்காக வர்றாங்க, படகெடுக்கிறாங்க, உயிருக்கு போராடி அந்த மக்களை காப்பாற்றுறாங்க. அப்படி காப்பாற்றக்கூடிய நேரத்தில் அதிலே சில இஸ்லாமிய இளைஞர்களும் தண்ணியில் அடிச்சுட்டு போகிறாங்க, மௌத்தா போகிறாங்க. அந்த மக்களை கூட்டிகிட்டு வந்து எங்கே வச்சாங்கண்டா பள்ளிவாசலில் தங்க வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் பிபிசியிலிருந்து யுஎன்ஐ என்று சொல்லக்கூடிய அந்த தொலைக்காட்சியில் பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டி இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா பார்க்கலாம். அவன் கேட்குறான், என்னங்க எப்படி தப்பிச்சிங்க? அந்த பண்டிட்டுகள் ஐயர்வாளிகளே உச்சகட்டமாக இருக்கக்கூடிய ஐயர்வாள் என்ன பேட்டி சொல்கிறான் தெரியுமா? தண்ணி பாட்டுக்கு வந்துச்சு, கத்தணும் கதறணும், இராணுவம் வர கிடையாது, போலீஸ் வர கிடையாது, உயிருக்கு போராடி இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் நாங்கள் இறந்து விடுவோம் என்ற ஒரு நிலையில் இந்த முஸ்லீம் அமைப்புகள் முஸ்லீம்கள் வந்தாங்க. அவங்க யாசின் மாலிக்கு கூட சொல்ல தெரியும். அவர்கள் வந்தார்கள், எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்கள் குழந்தைகளையும் இன்னைக்கு காப்பாற்றி இந்த பள்ளிவாசலில் உட்கார வச்சிருக்கிறாங்க. அதோட பேட்டி முடியலைங்க. அவர் சொல்றாரு, இஸ்லாமியர்களை கடுமையாக வெறுத்தவர்கள் நாங்கள். அவங்க பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லும் போது 2 காதையும் அடைச்சுக்குவோம். அவர்கள் ஒரு சேர்வா மாதிரி ஒரு லுங்கியை கட்டுறாங்கிறதுக்கு அந்த உடையை நாங்கள் உடுத்தது கிடையாது. அவளை கடுமையாக நாங்கள் வெறுத்தோம். அவர்களுக்கு எதிராக பலவிதமான அவதூறுகளை மல்ல வீசுகிறோம். இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா? நாங்கள் உயிரோடு இருப்பதற்கே இந்த முஸ்லீம்கள் தான் காரணம். அவர்கள் அந்த பாங்கு சொல்லும் போது காதை பொத்திக்கிட்டோம். இன்னைக்கு அவர்களுடைய பள்ளிவாசலிலே நாங்கள் எங்கள் பிள்ளைகள் மனைவி மக்கள் இன்றைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த உணவை உடுத்துகின்றோம். அவர்கள் கொடுத்த ஆடையைத்தான் நாங்கள் உடுத்தி இருக்கின்றோம் என்ற
அந்த நிகழ்வுகள் அன்னைக்கு பிபிசியில் வரும்பொழுது நிறைய மனமாற்றத்தை ஏற்படுத்திச்சா இல்லையா? சென்னையில் இடையில பெரிய வெள்ளம், கிட்டத்தட்ட இன்னைக்கோ நாளைக்கோ டெலிவரியில் இருக்கக்கூடிய ஒரு ஐயர் வகுப்பை சேர்ந்த ஒரு கர்ப்பஸ்திரி துடிக்கிறார். யூனுஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் உயிரை பணைய வச்சுட்டு அந்த பெண்மணியை காப்பாற்றி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறாங்க. ஒரு சில நாட்களில் அந்த புள்ள ஒரு அழகான பெண் குழந்தையை பிறக்குது. கணவன் வெளிநாட்டில் அடிச்சு கட்டி வந்துட்டான். பிறந்தது யாரு? இந்து சமூகத்தை சேர்ந்த ஒரு பொம்பளைக்கு பிறந்தது பெண் குழந்தை. என்ன பேரை வைக்கணும்? சுப்புலட்சுமின்னு வைப்பாங்க, தீபான்னு வைப்பாங்க, அமலான்னு வைப்பாங்க. அந்த பெண்மணி என்ன பேரை வச்சா தெரியுமா? எந்த யூனுஸ் என்ற இளைஞன் தன்னை காப்பாத்தினானோ அந்த யூனுஸுடைய ஆம்பளைக்கு வைக்கக்கூடிய பேரைத்தான் தனக்கு பிறந்த குழந்தைக்கு அந்த பெண்மணி வச்சிருக்கிறான். கேட்குறாங்க, என்னங்க ஆம்பளைகளுடைய பேர் இதை பாயினுடைய பேரை வச்சிருக்கீங்களே? இன்னைக்கு நானும் என் குழந்தையும் உயிரோடு இருப்பதற்கு காரணம் அந்த யூனுஸ் தான். ஒரு உதவி மனப்பான்மை எப்படி கொண்டு போய் சேர்த்துதுன்னு பாருங்க. இதே வயநாட்டில் இன்னைக்கு காலையில் வந்த ஒரு செய்தி, சில குடும்பங்கள் அம்மா எல்லாம் மௌத்தா போயிட்டாங்க, தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஒரு 7-8 குழந்தைகள் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டு முகாமில் வச்சிருக்கிறாங்க. அங்கு இருக்கக்கூடிய முதல் ஒரு புருஷன் பொண்டாட்டி இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க கை குழந்தையோடு போகிறாங்க. அவங்களாம் செஞ்ச உதவியை செய்கிறாங்க. அந்த குழந்தைகளாம் பசிக்காக துடிப்பதை பார்த்த இந்த அம்மா தன் குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டு பிறகு கிட்டத்தட்ட 4 குழந்தைக்கு உட்கார்ந்து அந்த தாய்ப்பாலை கொடுக்குறாங்க. இன்னைக்கு காலையில் வந்த செய்தி எல்லா ஃபேஸ்புக்லேயும் வருது, வாட்ஸ்அப்பில் வருது. ஒரு பிராமணன் கொடுப்பானா? ஒரு செட்டியார் ஒரு தலித் குழந்தைக்கு பாலை கொடுப்பானா? ஒரு நாய்க்கர் ஒரு அருந்ததியினுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு பாலை கொடுப்பானா? எல்லா மக்களும் இன்றைக்கு திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குதுண்டா. தர்மம் 2 வகை. ஒன்று, பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுங்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த வகையில் இஸ்லாம் சொல்லுதோ அந்த வகையில் செய்யும். இந்த உதவி செய்வது ஒரு கட்டத்தில் கடவுள் என்ற ஸ்தானத்துக்கு அந்த சமுதாயம் நினைக்கக்கூடிய அளவுக்கு வருதா இல்லையா? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். கொரோனாவுடைய டைம் ஒரு அம்மையார் நீயா நானா என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்க. நான் கொரோனாவில் கடுமையாக பாதிக்கப்பட்டேன், யாருமே வரலை, கணவன் வரல, மனைவி வரல, உயிருக்கு போராடிட்டு இருக்கிறேன். நான் பாட்டுக்கு கேபுக்கு புக் பண்ணுறேன், ஒருத்தருமே வரல, கொரோனாவா வரலன்னு போகிறாங்க. ஒருத்தர் வந்தார், என்ன அவரே தூக்கிட்டு போனார், அவரே ஆம்புலன்ஸில் படுக்க வச்சார், அவரே கொண்டு போறார். ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக ஏறி அவரே கேட்கிறார். எல்லா ஆஸ்பத்திரியிலும் இல்லை, ரம்பி கூட்டம் வலியுது, இல்லை இடமில்லை. கடைசியில் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் கேட்டு என்னை தூக்கிட்டு வந்து அட்மிட் செய்கிறார். நான் அட்மிட் செஞ்சு எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் கண்ணுக்கு முன்னாடியே ஒருத்தர் கொரோனாவில் செத்தும் போகிறாங்க. என் வாழ்க்கையிலே இப்படி நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் எனக்கு ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வந்தேன். அவர் கேட்குறாரு, அவர் யாருன்னு எனக்கு தெரியல. அவர் பல தடவை ஃபோன் பண்ண, ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறார். ஆனால் ஒன்று தெரியுது, வந்தவர் ஒரு முஸ்லீம் என்று தெரியுது. வந்தவர் என்னை தூக்கிட்டு போகிற கேட்குற ஆமாம் அவர் தான் என்னை தூக்கிட்டு போனார். ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக இறங்கி கேட்டார். கடைசியில் என்னை அட்மிட் பண்ணார். இன்னைக்கு நான் உயிரோடு இருப்பதற்கு காரணமே அந்த முஸ்லீம் தான். அப்போ இந்த நீயா நானாவுடைய நிகழ்ச்சியை கேட்கக்கூடியவர் கேட்கிறாரு, அப்போ வந்தவர் யாராக இருக்கும்? கடவுள் தான். அல்லாஹ் காப்பாற்று. எந்த ஒரு நிலைக்கு அவங்க போயிட்டாங்க பாருங்க. இஸ்லாமுடைய அந்த மனித உதவிகள், மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் உச்சகட்டத்தில் இஸ்லாத்தின் மீது இருக்கக்கூடிய அனைத்து வெறுப்புகளையும் களைந்து இது ஒரு சிறந்த மார்க்கம் என்று காட்டுவது தர்மம் தான். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மார்க்கத்தையும் சொன்னார்கள். மனிதர்கள், அது யூதனாகட்டும், கிறிஸ்தவனாகட்டும், தன்னை அடிக்க வந்த முனாஃபிக் ஆகட்டும், அவர்களுக்கும் ரசூலுல்லாஹ் உதவி செஞ்சாங்க. அப்படித்தான் இஸ்லாம்.
அப்படி உதவி செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.